அப்ப அந்த வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கிற ஆனாலும் இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இவன் மேல இருந்துட்டே இருக்குது, இருந்துட்டே இருக்குது, இருந்துட்டே இருக்குது, இருந்துட்டே இருக்குது. ஆசீர்வாதம் அடங்காது நிச்சயமாய், அல்லது ஆசீர்வாதம் அடக்கப்பட்டு இருக்காது நிச்சயமாய். ஒரு நாள் துளிர் விடு. நல்லா 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 உன் மேல கர்த்தருடைய கை இருக்கிறபடியினால நிச்சயமா கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு, உயர்த்துவாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு நாள் டக்குன்னு எழும்பிடுச்சு பாருங்க. யாக்கோபு அப்படியே வனாந்தரத்தில் இருக்கிறான், ஏமாற்றப்பட்டவனா இருக்கிறான். 10 முறை அது ஒரு இடத்துல சொல்லுவான், இரவும் பகலும் பனியிலும் குளிரிலும் நான் இப்படி பாடுபட்டனே, 20 வருஷ காலமா இப்படி பாடுபட்டனே பாடுபட்டனே பாடுபட்டனே. பயப்படாத யாக்கோபே, நான் இப்போ சொல்கிறேன், உன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க மேலே என்ன இருக்குது? உங்க மேலே என்ன இருக்குது? இப்படி இருக்கிற பொழுது இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா? இப்போ இவன் மேலே என்ன இருக்குது? நல்ல